ஸ்டாலின் அப்படின்னு ஒரு புதிய திட்டத்தை மக்களோட ஸ்டாலின்ங்கிறது 4 வருஷம் கழிச்சு தான் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாளாக ஸ்டாலின் அவர்கள் மக்களோட இல்லையா? இவர் என்ன பயம் வந்துருச்சுன்னா, மக்கள் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற பயத்துல தான் மக்களோட ஸ்டாலின் ஒரு திட்டத்தையே அறிவிச்சிருக்கிறார். முதலமைச்சர் வேணா மக்களோட சொல்லலாம், ஆனா மக்கள் அவங்க பக்கம் இல்லை, மிக மிக வெறுப்புல இருக்காங்க. அது எல்லா கட்டண உயர்வையும் செலுத்தியாச்சு. மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, யாருக்கும் ஒண்ணுமே புரியல. மறுபடியும் இப்ப ஒரு மின் கட்டண உயர்வு 4வது முறை. அவ்வளவு எம்எஸ்எம்இ காலி, எல்லாம் புலம்புறாங்க. அதை விட்டுட்டு இவங்க புது புது திட்டம், வேடிக்கை. அப்பா ஒரு கலைஞர் அவருடைய சிலையை திறக்கிறாரு, மகன் இன்னொரு ஊர்ல கலைஞர் அவருடைய சிலையை திறக்கிறாரு. கலைஞர் சிலையை திறக்கிறது தான் இப்ப தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனையா? அன்றாடம் நடைபெறுகிற கஞ்சா கடத்தல், கொள்ளையடிப்பது, செயின் அப்பது, தனியா வீடுகளுக்கு யாராவது பெரியவங்க இருந்தா போய் கொலை பண்ணிட்டு போயிடுறான். தினசரி இன்னைக்கு பேச்சிப்பாறை அணையில எவ்வளவு நீர்மட்டம் இருக்குன்ற மாதிரி தினசரி எத்தனை கொலை நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் மக்கள் இருந்து மறைஞ்சதுக்காகத்தான் இப்ப உங்களோட முதல்வர், எங்களோட முதல்வர், நான் முதல்வர், அந்த முதல்வர்னு புது புது திட்டங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா ஒரு பிரச்சனை, பாவடிவுல உட்கார வைக்கலாமா வேண்டாமா, அடுத்த வாரம் முடிவு பண்றோம். இப்படி அதாவது மக்களை மடமாற்றை செய்வதற்கு எதை வேணாலும் புதுசு புதுசா சொல்றாங்க. அப்படி சொல்ற திட்டம் தான் இந்த உங்களோட ஸ்டாலின், மக்களோட ஸ்டாலின். அப்ப மக்களோட இதுவரைக்கும் அந்த திட்டங்கள், அந்த மக்கள் கொடுக்குற மனுக்களுக்கு இதுவரைக்கும் பதிலே இல்லையா? இதுவரைக்கும் அப்படி ஒரு மனுவை யாருக்கும் கொடுக்க முடியாதா? என்ன ஒரு வேடிக்கையான திட்டங்களை அவர் முதலமைச்சர் சொல்றாரு, நீங்களே பாருங்க. மக்கள் மிக குழப்பத்துல இருக்காங்க. எந்த திட்டத்தை பத்தி எப்ப பேசுறாரு, இவங்க என்ன திட்டம் பண்றாங்கன்னு மக்களுக்கு முதல்ல தெரியல. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே மண்டே பெட்டிஷன் போய் கலெக்டர் ஆபீஸ்ல உட்காந்து தாசர் ஆபீஸ்ல குறைகளை மக்கள் கொடுப்பாங்க, அதை தீர்த்து வைப்பாங்க. அந்த குறைகள் கொடுக்குற மக்களை 10 கூறு போட்டு 10 மனுக்களுக்கு 10 பேர் வச்சு எல்லா அரசு ஊழியர்களையும் ஒழுங்கா கவர்மெண்ட்ல மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேலை பார்க்க விடாம இவங்களுடைய விளம்பர திட்டத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு இன்னைக்கு அரசு ஊழியருடைய வேலை பழுவெல்லாம் திசை திருப்பி மக்கள் பணி அங்கங்க முடங்கி கிடக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.